வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். மிதுன ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். மிதுன ராசி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசினுடைய சிம்பிளே பார்த்திங்கன்னா ஜெமினி மாதிரி இருக்கும். 2 குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிபி ஊதின்னு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஜெமினி மாதிரி இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. பிரச்சனைன்னு வந்தாலும் 2ஆக வரும்,
நல்ல விஷயம் வந்தாலும் ரெண்டாக வரும். இதில் எந்த விஷயத்தை தொடங்கணும், எந்த விஷயத்தை முடிக்கணும் என்றதில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்க எந்த ராசி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். அதனால தான் இவங்க ரெண்டு தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க யார் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி தான். நல்லா பாருங்கள், பிரச்சனைன்னு வந்தாலும் ரெண்டு, நல்ல விஷயம்னாலும் வாய்ப்பு வந்தாலும் ரெண்டாக இருக்கும். இதில் எதை செய்யணும் எதை முடிக்கணும்னு திணறுவாங்க. கடைசியில் ரெண்டத்தையும் கோட்டை விடுபவர்களும் இவர்கள் தான். ரொம்ப பரோபகாரி ஜீவகாரியம் அதிகமுடைய ராசிகளில் இவங்களும் ஒருத்தவங்க தான். தனக்குன்னு எதுவுமே இல்லாமல் மற்றவர்களுக்காக பாக்கியத்தை கொடுப்பவர்கள், தான தர்மம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் இவர்களும் ஒன்று. பரோபகாரி இவர்களை பொறுத்த வரைக்கும் சரி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி தாங்க இருக்குது? இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சூப்பர் தான். இருந்தாலும் இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர்களுடைய ராசியிலே குரு இருப்பது இயல்பான எண்ணங்கள். அதாவது கண்டிப்பாருங்க, நீ இந்த வழிக்கு போகிறது சரி, இந்த வழிக்கு போகிறது தவறு, இந்த மாதிரியான ட்ராக்கில் போ என்பதை முன்கூட்டியாக எச்சரிப்பார் இந்த குரு பகவான். அப்போ இந்த ராசியிலே குரு இருக்கும்பொழுது கவனமாக இருக்கணும். முன்னாடியே எச்சரிப்பாங்க. மேல்கொண்டு மாட்டிக்கிறது யாருடையதுன்னா நம்மளாக தான் இருப்போம். அதனால் போகக்கூடிய பாதையில் கவனமாக இருக்கிறது நல்லது. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த மிதுன ராசிக்காரர் எழுதி வச்சுங்க, இந்த தை மாதத்துலேயும் சரி 2027 புத்திர பாக்கியம் வாய்ப்புகள் 100% உண்டு. மருத்துவ ரீதியாக எந்த வழியிலையோ புத்திர பாக்கியம் இவர்களுக்கு நின்றும். இவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, நான் 10 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னும் பொழுது இவர்கள் உண்மையான ஜனன ஜாதகத்தில் அதாவது கர்ப்பஸ்படம் விந்தஸ்படத்தை பார்த்து தீர்மானிக்கிறதும் ஒரு விதமான அதுவும் ஒரு ஜாதக அமைப்பு தாங்க. அதையும் பார்த்து அக்யூரேட்டாக சொல்லிடலாம். இது என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம். இப்போ உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியம் நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் வரும், பிரச்சனையும் வரும். பூர்வீக சொத்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கூடுமான வரைக்கும் அனுசரணையாக நடந்து பாக்கியத்தை பெறுவதற்கு வழியை தேடிக்கோங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பத்தில் பார்த்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு நினைப்பாங்க. அது பிரிவை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருக்கணும். நான் நிறையா இப்போ என்கிட்ட மிதுன ராசிக்காரர்கள் வரவங்களே பார்க்குறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 15 வருஷம் 20 வருஷம் டிஃப்ரென்ஸ் உடையவங்களாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத இல்லறத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், 3வது நபர்களுடைய தலையீடுகள், 3வது நபர்களுடைய ஆளுமைகள், அதே போல் உறவுகளுடைய ஆளுமைகள், இதெல்லாம் தலையிட்டுன்னு குடும்பத்தை பிரிவதற்கு வாய்ப்புகள் வருது. அதனால் ஒரே விஷயம் என்னென்னா, பிரச்சனை வந்தால் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. 3வது நபர்களுடைய தலையீடு இல்லாமல் குடும்பத்தில் பார்ப்பது நல்லது. குடும்பத்தை பார்த்துங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரே ஒரு அட்வைஸ், உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு கோயில், உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு வாழ்க்கை. நீங்கள் செய்கிற வேலையில் கவனமாக இருந்துட்டாலே போதும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு பார்த்தீங்கன்னா அதை ஏற்கனவே கட்டி முடிச்சிருப்பாங்க, இல்லை பழைய வீடாக இருக்கும். அந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் செய்வதும், ஏற்கனவே கட்டியிருப்பாங்க அந்த வீடு விரிசலோ அல்லது பழைய வீடு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் வருவதற்கும் மேல்கொண்டு மேலே வீடு கட்டுவதற்கும் இவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுப விரயன் கூட சொல்லிக்கலாம். திருமணங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பு வரும். வாய்ப்பு வருவதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எதையுமே எதிர்பார்க்க கூடாதுங்க. வரக்கூடிய இப்போ மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பெண் வரன் தர்றாருன்னு வச்சுங்க, ஒரு ஆண், அவர் எதையுமே எதிர்பார்க்க கூடாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் பெண் தேடுபவராக இருந்தால் பெண்ணிடம் இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இவர் வச்சுக்கணும். போகிறத போடுங்கன்னு முடிச்சுட்டு ராமா கோவிந்தன் போயிட்டு தவிர இத்தனை இவ்வளோ தான் செய்யணும் அதை செய்யணும் என்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு திருமணம் தடை ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க இவங்க. இந்த ராசிக்காரர்கள் தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க. ஒருவருக்கிட்ட 50,000 ரூபாய் கடன் கொடுத்தாங்கன்னா எப்படி திரும்பி வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்படின்னா ஒருத்தர் கடன் உங்கள்கிட்ட கேட்குறாருன்னா உங்களால் முடிஞ்சது 5,000 1000 கொடுத்துட்டு மறந்துடணும். அதே மாதிரி தான் இவர்கள் வரன் தேடுறாங்க அப்படின்னா பெண்ணிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் அங்கே தடையாகவே ஆகிடும், தட்டிக்கிண்டும் போகும். கடைசியில் பார்த்திங்கன்னா அது முடிவுக்கு வராமலும் ஆகும். அதில் கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம், இந்த மாதம், தை மாதம் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் சரி இந்த மாதமும் சரி சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதமாக வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாகவும் இருக்கணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும்,
சுப விரயமாக செய்கிறது நல்லது. ஏற்கனவே கட்டின வீடு இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன் செய்கிறது இருந்தால் தாராளமாக செய்யலாம். பூமி பூஜை போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் படிப்பில் நல்ல முன்னேற்றம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமும் வேணும். புதிய நட்புகள் இருந்தனா தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கடன் கொடுக்கும்போது 1க்கு 1000 முறை யோசிக்கிறது நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரின் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்பத்தில் சரி செய்து கொள்வது நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆரோக்கிய குறைபாடு தான். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத விஷயங்களை தலையிறது, தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைத்துறது, தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், ஆரோக்கியமாக வாழுங்க. இதுதான் பரிகாரமே. சரி, இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா, யோக நரசிம்மர் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் இவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வழிபடும் பொழுது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.